எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என் அன்பின் வணக்கங்களையும் இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, தரம் வாய்ந்த நாவலர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, சிவசதீஷ்க்கு எங்க மேல என்ன கோபம்னு தெரியல. ஆசிரியர் சமூகம்னாலே அவர் வேற ஒரு உலகத்தை தான் காட்டி இருக்கிறார். நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன், என்னுடைய அருமை சகோதரர் சொன்னதை போல பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன வேறுபாடு? நடுவர் அவர்களே, ஒற்றை வரியில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், உலகத்திற்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பவர்கள் பெற்றவர்கள், உலகத்தையே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் என்பதுதான் முதன்மையான. உலகத்தையே அப்ப நீங்க எல்லாமே நீங்களே சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் ஏன் தரமான ஒரு பள்ளியை இங்கு நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும்? கல்வி சேவையில் 1/4 நூற்றாண்டு கடந்த ஒரு பள்ளியை தேடி ஏன் இத்தனை பெருமக்கள் வர வேண்டும்? ஒன்னே ஒண்ணுதாங்க, இத்தனை பெருமக்களும் நான் சொல்வது சரியாக இருந்தால் பெற்றோர்கள் கைதட்டுங்கள். நாம் வாழ்ந்த வாழ்க்கையை விட, நாம் வாழுகின்ற வாழ்க்கையை விட நம்முடைய அடுத்த தலைமுறை நல்லா வாழணுங்கிற ஒரே எண்ணத்தில் தானே அத்தனை பெற்றோர்களும் இந்த கல்வி ஆலயத்தை நோக்கி தங்கள் பிள்ளைகளை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, அது இல்லைன்னு மறுத்துவிட முடியுமா நடுவர் அவர்களே? எதுவும் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு அடுக்கடுக்காக, நான் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களை சொல்லவில்லை, பொதுவாக ஒரு சிலர் பெற்றோர்களை சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. எப்படி திணிக்கிறார்கள்? நான் மீண்டும் சொல்லுகிறேன், பெற்றோர்கள் திணிக்கிறார்கள், ஆசிரியர்கள் தான் தீட்டுகிறார்கள். திணிப்பது என்பது வேறு, தீட்டுவது என்பது வேறு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் வகுப்பில வீட்டுல 2க்கு வேறுபாடு என்ன தெரியுமா? எங்க அக்கா சொல்லட்டும். வீட்டுல திட்டி திட்டி வளர்க்கிறீர்கள், ஆனால் குழந்தைகளை ஆசிரியர்கள் தீட்டி தீட்டி வளர்க்கிறார்கள் என்பது சத்தியமான உண்மை. நீங்க பெற்றோர்கள் என்ன சொல்றீங்க? உங்க விருப்பத்தை திணிக்கிறீங்களா இல்லையா? உங்க விருப்பத்தை திணிக்கிறீங்களா இல்லையா? நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ எல்லாம் ஆகணும். அவன் சொன்னா ஒண்ணுமே ஆக மாட்டேங்க. எப்படி ஏண்டா ஆக மாட்டேன்? ஒரு ஆள் எப்படி இத்தனை பேர் ஆக முடியும்? நான் கேட்கிறேன், முதல்ல ஸ்கைலாப் நம்முடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல நான் பார்த்து வியந்தது, உங்களை போலவே நடுவர் அவர்களே, நன்னை தேடி வருகிற பிள்ளை, தன்னிடத்திலே படிக்கிற பிள்ளை டாக்டர் ஆகிறது முக்கியம்தான், இன்ஜினியர் ஆகிறது முக்கியம்தான், கலெக்டர் ஆகிறது முக்கியம்தான், ஹையர் ப்ரொஃபஷனல் ஆகிறது முக்கியம்தான். ஆனால் அதை விட கைலா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல படிக்கக்கூடிய பிள்ளை முதலில் நல்ல மனிதன் என்கிற பெயரை எடுக்க வேண்டும் என்பதில் தான் அவர்கள் முக்கியத்துவம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாணவன் என்கிற அடையாளத்தை பெற்று தருகிற பள்ளி எதுவோ அதுதான் தலை சிறந்த பள்ளியாக இருக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வேலையை ரொம்ப அழகா செஞ்சுட்டு வராங்க நடுவர் அவர்களே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னும் நான் சொல்றேன், நீங்கள் முன்னுரையில சொன்னீங்கல்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் குறித்து, இந்த முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்காங்க பெருமக்கள், சேர்மன் சார்ல இருந்து, கரஸ்பாண்டன்ட் மேடம்ல இருந்து, யங் சாம் அவர்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் டாக்டர் கலாம் இந்தியாவினுடைய பெருமை மிகு 11வது குடியரசுத் தலைவர்னு தம்பி சொல்லும் போது எல்லோரும் சிலிர்த்து போய் கைதட்டணுமே. அப்படி அவர் பதவி ஏற்கிற போது அந்த செரிமனியில முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டவர்கள் யாரு தெரியுங்களா? அவரோடு உடன் படித்தவர்களோ, அவரோடு உடன் பணியாற்றியவர்களோ, அவரை தாங்கிய குடும்பமோ இல்லைங்க. யார் முதல் வரிசையில் அமர்ந்தார்கள் தெரியுங்களா? அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பேராசிரியர் பெருமக்களும் பள்ளி ஆசிரியர்களும் தான் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கார்கள். சொன்னாரு டாக்டர் கலாம், இவங்களுக்கே முன் வரிசை தெரியுமா, இவங்களுக்கே முதல் வரிசை தெரியுமா? இவர்கள் எல்லாம் முன் வரிசையில் இருப்பதால் தான் இந்திய குடிமகன்களில் நான் முதல் குடிமகனாக இன்றைக்கு மாறி இருக்கிறேன்னு சொன்னார். இப்ப சொல்லுங்க நடுவர் அவர்களே, பெற்றோர்களா ஆசிரியர்களான்னு? இன்னும் சொல்றேங்க, ஒரு நல்ல ஆசிரியருக்கு எது அடையாளம்? நீங்க இங்க இருக்கக்கூடிய எத்தனை ஆசிரியர்கள் நீங்க பார்த்திருக்கீங்க? நானும் ஒரு ஆசிரியர், 2021 நல்ல ஆசிரியர் எழுதுவாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் எழுதுறீங்களா? ஒரு நல்ல ஆசிரியர்ங்கிறது விருது பெற்றால் அவர் நல்ல ஆசிரியரா? எல்லா ஆசிரியர்களுக்கு விருது கிடைச்சிருதா? இல்லைங்க, எல்லா ஆசிரியர்களுக்கு விருது கிடைக்கிறது இல்ல. நான் இப்போ சொல்றேன், 1,45,000 ரூபாய் சம்பளம் வந்துருச்சுன்னா உடனே சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு வேற பக்கம் சேஞ்ச் ஓவர் ஆயிருவீங்கன்னு தம்பி சொன்னேன். நான் சொல்றேங்க,
சேஞ்ச் ஓவர் ஆனாலும் எங்க போனாலும் ஆசிரியர் தான். இன்னொரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற பணியத்தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இன்னும் சொல்ற நடுவர் அவர்களே, எத்தனையோ குழந்தைகள் தன்னிடத்திலே படித்த குழந்தைகள் வந்து இப்ப இவ்வளவு லட்சம் வாங்குறோம், இவ்வளவு ஆயிரங்கள் வாங்குறோம்னு சொல்லுகிற போது சொற்பமான சம்பளத்தை மட்டுமே பெறக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்கள் தாங்கள் அந்த சம்பளத்தை பெற்றால் கூட அவ்வளவு மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். தனக்கு பிறந்த குழந்தைகள் அவ்வளவு வாங்கினால் கூட மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். தான் சொல்லிக் கொடுத்து உயர்ந்த பிள்ளைகள் அவ்வளவு வாங்குறாங்கிற போது நெக்குருகி போவார்கள். பாருங்கள், இதை விட கோல்டன் மொமெண்ட் என்னவா இருக்க முடியும்? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, சரியான திறமைகளை யார் வழி நடத்துகிறார்கள்? நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லா பேசுறான் ஒரு குழந்தை, எத்தனை பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறார்கள்? தொணன்ட்டே இருக்காது, கம்முன்னு இருக்கு. தொணன்ட்டே இருக்காது, கம்முன்னு. நல்லா பாடுறான், ஒரு பெரிய எஸ்பிபி, கம்முன்னு. ஆனால் இப்படி இல்லைங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுங்களா? நமக்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய மின்னல் மனிதன் என்று அறியப்பட்டவர் யாருங்க? ஜமைக்கா என்கிற அந்த தீவுல ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்திலே பிறந்த உசேன் போல்ட். நமக்கெல்லாம் அவர் என்னவா தெரியுங்க? அவர் ஒரு உலகத்தினுடைய மின்னல் மனிதன், மைக்ரோ செகண்ட்ல ஓடக்கூடிய ஆளு, அப்படிதானே நமக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான கேமராக்களை அந்த ஓடு பாதையில வச்சா கூட அந்த மனிதனுடைய ஓட்டத்தை மிக துல்லியமாக படம் பிடிக்க முடியலன்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஃபோர்ப்ஸ் பத்திரிகை எழுது, இவருதான் உலகத்தினுடைய மின்னல் மனிதன். அந்த மனுஷன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல ஓட்டப்பந்தய வீரரா இல்லைங்க, என்னவா இருந்தாரு தெரியுங்களா? கால்பந்தாட்ட வீரர். கால்பந்தாட்ட வீரர். பிடி மாஸ்டர் கூப்பிடுறார், விளையாட்டு வாத்தியார் கூப்பிடுறார், இங்க வாப்பா, ஆள் நல்லா வாட்ட சட்டமா இருக்கு, கை காலெல்லாம் நல்லா உயரமா இருக்கு, இந்த உடற்தகுதியோட இருக்கிற நீ கால்பந்தாட்டத்தை விளையாடுனா அதுல சாதிக்கிறத விட ஓட்ட பந்தயத்துல தடகளத்துக்கு போனீங்கன்னா அதுல சாதிப்பேன்னு சொல்லி ஒரு ஆசிரியரினுடைய மடமாற்றம் தான் உலக சாதனையாளனை உருவாக்கி கொடுத்தது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன். இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற திறமையை நான் மீண்டும் சொல்லுகிறேங்க. நீங்க பல குழந்தைகள், நான் அதை உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அக்கா எல்லாருமே ஆசிரியர்கள். என்ன தெரியுங்களா? அப்பா அம்மாட்ட சிலதை ஷேர் பண்ண மாட்டாங்க சார். ஐயோ இது அப்பா திட்டுவாரு, அம்மா திட்டுவாங்க, அண்ணன் தம்பி கூட திட்டுவாங்க. அம்மா அப்பாவிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை, தாத்தா பாட்டிகளிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை, உடன் பிறந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை உரிமையோடு ஆசிரியரிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க. நான் கேளுங்க, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோமா இல்லையா? நாங்க வெரி குட் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் யாரால நடுவர் அவர்களை வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கிறது? நான் இப்படி கேட்கிறேன். ஒரு மருத்துவரை யார் உருவாக்குறாங்க? ஆசிரியர் தான். ஒரு பொறியாளரை யாருக்கா உருவாக்குறாங்க? ஆசிரியர் தான். ஒரு விஞ்ஞானியை யாருக்கா உருவாக்குறாங்க? ஆசிரியர் தான். நடுவர் அவர்களே, அறிவாளியாக எல்லாம் நான் கேட்கிறேன், நீங்கள் விதையாக கொடுக்கிறீர்கள். நீங்கள் விதையாக கொடுக்கிறீர்கள். நான் மாணவர்களை மண்ணா கொடுக்கிறீங்க, பொம்மையா செய்யறோம்னா நாங்க சொல்ல விரும்பல. விதையாக கொடுக்கிறீர்கள், விதையாக கொடுக்கிறீர்கள். அதை விருட்சமாக்கி காட்டுகிற தன்மையை ஒரு ஆசிரியர் தான் முன்னெடுத்து போகிறார். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, பெற்றோர்களின் பார்வையில் மாணவர்கள் சாதாரணமானவர்கள். நம்ம உள்ள அவ்வளவுதான்ப்பா அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதைகள் இருக்கு? ஒரு 8 to 10 விதைகள். அது ஆப்பிளை பொறுத்து மாறுபடும். ஆனால் பெற்றோர்களின் பார்வைங்கிறது என்ன தெரியுங்களா? ஆப்பிளுக்குள்ள இருக்கிற விதைகளை போலதான் குழந்தைகளை பார்க்கறாங்க. ஆனால் ஆசிரியர்களின் பார்வையில் குழந்தைகள் எப்படி தெரியுங்களா? விதைகளுக்குள் அடைபட்ட ஆப்பிள்களாக குழந்தைகளை பார்க்கிறார்கள். அப்படின்னு சொன்னா இந்த மாறுபட்ட பார்வைதான் நடுவர் அவர்களே ஒருவரை உருவாக்குகிறது என்று சொல்லி நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு நல்ல ஆசிரியர் 100 புத்தகங்களுக்கு சமமானவர். ஒரு நல்ல ஆசிரியர் 100 புத்தகங்களுக்கு சமமானவர். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல ஆசிரியர் ஒருபோதும் வகுப்பறைக்குள் நுழைவதில்லை. ஒரு நல்ல ஆசிரியர் ஒருபோதும் வகுப்பறைக்குள் நுழைவதில்லை, மாணவர்களின் இதய அறைக்குள் தான் நுழைகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆசிரியர்களால் ஒருபோதும் மாணவன் தோற்பதே இல்லை. நடுவர் அவர்களே, அவர்களின் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் தான் அடைகிறது என்று சொல்லி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்க கூட பில் கேட்ஸ் பத்தி சொன்னீங்க, பில் கிளின்டன் குறித்து சொன்னீங்க. அதே அமெரிக்க நாட்டினுடைய ஒப்பற்ற ஜனாதிபதிகளில் ஒருவராக இருந்தவர் யாரு தெரியுங்களா? ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கனுடைய இங்க இருக்கிற பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மரியாதைக்குரிய பள்ளியினுடைய மேலாண்மை குழு பெருமக்களும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, ஆபிரகாம் லிங்கனுடைய பேச்சு குறித்து எல்லாருமே சிலாகித்திருப்போம்.
ஆனா ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய வகுப்பாசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். தயவு செய்து அதை இணையத்தில் நீங்க தேடி பாருங்க. ஆபிரகாம் லிங்கன் தன் மகனுடைய வகுப்பாசிரியருக்கு எழுதிய கடிதம். சொன்னது ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை தெரியுங்களா? நீங்கள் அவனுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பீர்களோ இல்லையோ, நீங்கள் அவனுக்கு அறிவியலை கற்றுக் கொடுப்பீர்களோ இல்லையோ, நீங்கள் அவனுக்கு கணிதத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ, ஒன்றை மட்டும் கற்றுக் கொடுங்கள். என்ன அந்த ஒன்று தெரியுங்களா? தவறான வழியில் பெற்ற $10 விட உழைத்து பெற்ற $1 உன்னதமானது என்பதை என் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இதை விட நீங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வில் சிறந்த பாடம் வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, நீங்கள் குழந்தைகளை குழந்தைகளாக தாருங்கள். நாங்கள் அந்த குழந்தைகளை கோபுரத்தினுடைய உச்சியில் கொண்டு போய் வைக்கிறோம் என்று சொன்னால், அந்த கலசமாக இந்த நாமக்கல் மண்ணில் நிலை பெற்றிருக்கிற கைலாஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்னும் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி இன்னும் இந்த கல்வி சேவையை 1/4 நூற்றாண்டு கடந்து அரை நூற்றாண்டு என்னும் பொன் விழாவாக 100 கடந்து அவர்கள் தலைமுறையாக இந்த கல்வி சேவையை தொடர வேண்டும். அதற்கு பெற்றோர்களும் பொதுமக்களும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆதரவையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்றென்றைக்கும் ஆசிரியர்களால் தான் ஒரு மாணவனுடைய எதிர்காலம் முன்னேற்றம் அடைகிறது, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மேன்மை அடைகிறது என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். ஒரு